சமீபத்துல சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது சிவகாசி தாவேகா வேட்பாளர் கீர்த்தனா தான். அதிமுக முறையா அனுமதி வாங்கி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வேணும்னே வம்பிழுக்கிற நோக்கத்தோட போயிட்டு அதிமுக காரங்க என்ன பிரச்சாரம் பண்ண அனுமதிக்கலன்னு நம்பியார் காலத்து டெக்னிக்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏ அசோகனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத கீர்த்தனா எதுக்கு முன்னாள் அமைச்சர் கேடிஆரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேக்குறீங்களா? அதுக்கு பின்னாடிதான் ஒரு அரசியல் சதி இருக்கு. தேர்தலுக்கு 15 நாட்கள் முன்னாள் வரைக்கும் விருதுநகர்ல சுயேட்சையா போட்டி போட போறேன்னு கம்பு சுத்திட்டு இந்த அம்மா திடீர்னு தாவேகா கட்சியில இணைஞ்சு சிவகாசி தொகுதியோட தாவேகா வேட்பாளரான பின்னணிய பாக்கலாமா? ஐபேக் நிறுவனத்தோட முன்னாள் ஊழியரான இந்த கீர்த்தனா 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்காக தேர்தல் வேலை செஞ்சிருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு சிவகாசி எம்எல்ஏ அசோகனோட இணைஞ்சு பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜியை எதிர்த்து நிற்கும் சிட்டிங் எம்எல்ஏ அசோகனுக்கு இந்த தேர்தல்ல தோல்வி நிச்சயம் அப்படிங்கறது உறுதியான நிலையில எப்படியாவது தோல்வியை தவிர்த்துக்கணும்னு தான் 2021 தனக்காக வேலை செஞ்ச கீர்த்தனாவை தாவேகால சேர சொல்லி கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களை பற்றி அவதூறுகளை பரப்பி அவரோட வெற்றி வாய்ப்பை பறிக்கலாம்னு பகல் கணக்கு போடுறாங்க. ஆனா கீர்த்தனா அதிமுக காரங்க என்ன அடிச்சு விரட்டுறாங்கன்னு போட்ட பொய் செய்தி மே 4ஆம் தேதிக்கு பிறகு உண்மையாக போகுது. இந்த நாடகக்காரி கீர்த்தனாவை மக்கள் சிவகாசியை விட்டு அடிச்சு விரட்ட போறாங்க.